So this video deals with Abhinyana Sakuntalam, written by Kalidasa. A detailed summary of Abhinyana Sakuntalam. Kalidasa's Abhinyana Sakuntalam, the meaning, the recognition of Sakuntala is a classical transcript drama which has a 7 act. It tells the story of King Dushyadana and Sakuntala, their love, their separation, and then ultimate reunion. The play is based on episode from Mahabharata, but with a significant poetic and dramatic embellishment by Kalidas. ஸோ அபிஞான சகுந்தலமோட நேச்சர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதோட மெயின் ஸ்டோரி எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா எபிசோட் ஃப்ரம் மகாபாரதா. ஸோ இதுல வந்து டோட்டலா 7 acts இருக்கு. அதே மாதிரி இந்த மேஜர் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கிங் துஷ்யாதனா அண்ட் சகுந்தலா. இதுல இவங்களோட லவ், செப்பரேஷன் அண்ட் அல்டிமேட் யூனியன். They are fell in love. After they are separated, then finally they get a reunion. இந்த பிளேல மேஜர் திங் என்ன அப்படின்னா காளிதாசாஸ் பொயட்டிக் சிக்னிஃபிகன்ட் அண்ட் ட்ரமாட்டிக் எம்பலிஷ்மெண்ட். த ஃபர்ஸ்ட் ஆக்ட், த மீட்டிங் இன் த ஹெர்மிட்டேஜ். ஹெர்மிட்டேஜ் அப்படின்னா துறவிகள்லாம் இருக்கிற இடத்த தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெர்மிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் துஷ்யாதனா, எ வேலரஸ் and noble ruler of the Pura dynasty. So King Dushyadana யாருன்னா he is a king. அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா வேலை ரொம்ப வீரமான அண்ட் நோபல், ஒரு நல்ல குணத்தோட இருக்கிற ஒரு கிங். He belongs to Pura dynasty. So ஒரு நாள் he is hunting in a forest when he arrives at the hermitage of Sage Kanva. ஒரு நாள் என்ன பண்றாரு, ஹண்டிங், வேட்டைக்காக போறாரு. அப்ப திடீர்னு வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள போறாரு. ஸோ அந்த என்ன அந்த பிளேஸ் அப்படின்னா இட் இஸ் அன் ஹெர்மிட்டேஜ் ஆஃப் சேஜ் கன்வா. சேஜ் கன்வா அப்படின்றது வந்து ஒரு துறவி. சேஜ்னா துறவின்னு அர்த்தம். ஹெர்மிட்டேஜ்னா துறவிகள் எல்லாமே வந்து வாழக்கூடிய ஒரு வாழ்விடத்தை தான் வந்து ஹெர்மிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. There he meets Sakuntala, the beautiful foster daughter of the sage. ஸோ அங்க வந்து ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றாரு. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா சகுந்தலா. ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் அண்ட் ஷீ இஸ் அ ஃபாஸ்டர் டாட்டர் ஆஃப் த சேஜ். சேஜ் கன்வாவோட ஃபாஸ்டர் டாட்டர் தான் யாருன்னா சகுந்தலா. ஃபாஸ்டர் டாட்டர் அப்படின்னா என்ன, வளர்ப்பு மகளை தான் வந்து ஃபாஸ்டர் டாட்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ சகுந்தலா உண்மையாலுமே யாரோட பொண்ணு அப்படின்னா சேஜ் விஸ்வாமித்ராவுக்கும் செலஸ்டியல் நிம்ப் மேனகாவுக்கும் பிறந்த பொண்ணு தான் வந்து சகுந்தலா. ஷீ இஸ் தென் அ பயாலஜிக்கல் டாட்டர் பிகாஸ் தீஸ் டூ பீப்புள் அபேண்டட் அட் பர்த் ரேஸ்ட் இன் த ஹெர்மிட்டேஜ். ஸோ சேஜ் விஸ்வாமித்ரா ஒரு துறவியால வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில வந்து ஈடுபட முடியாது. அதனால என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தைய அவரால் வளர்க்க முடியாது. அதே மாதிரி மேனகா அப்படின்றவங்க வந்து ஒரு செலஸ்டியல் நிம்ப், தேவலோகத்துல இருக்கிற ஒரு பெண். அவங்களாலையும் வந்து ஒரு மனித குழந்தைய வந்து அந்த தேவலோகத்துக்கு எடுத்துட்டு போய் வளர்க்க முடியாது. ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அதை அபேண்டன், அந்த குழந்தைய வந்து அந்த காட்டுக்குள்ளேயே வந்து விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சேஜ் கன்வா வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் சகுந்தலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அவரோட ஹெர்மிட்டேஜ்லயே வளர்ப்பாரு. துஷாதனா அண்ட் சகுந்தலா fell in love at first sight. ஸோ துஷாதனாவும் சகுந்தலா 2 பேரும் பார்த்த உடனே என்ன பண்றாங்க, they are fell in love at first sight. இந்த love at first sight கண்டதும் வந்து காதல் வந்துடுது. The king is captivated by her beauty and innocence while Sakuntala, though initially hesitant, reciprocate his feeling. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கிங் வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணோட பியூட்டிலையும் அந்த பொண்ணோட இன்னசென்ஸ் ரொம்ப வந்து வெகுளியா இருக்காங்க. அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுது, அவங்களுக்கு வந்து ஒரு லவ் வந்துடும். பட் சகுந்தலாவால வந்து என்னது ரொம்ப ஹெசிடேட்டா ஃபீல் பண்றாங்க. அவங்களால வந்து அவங்க ஃபீலிங்ஸ் வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஆஃப்டர் ரிசீவிங் ட்ரஸ்ட், ஸோ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்த உடனே என்ன பண்றாங்க, துஷ்யாதனா சீக்ரெட்லி மேரிஸ் ஹர் இன் அ கந்தர்வா மேரேஜ். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வந்த உடனே துஷ்யாதனா வந்து கந்தர்வ திருமணம் வந்து சகுந்தலாவை பண்ணிக்கிறாங்க. கந்தர்வ திருமணம்னா எந்த ஒரு ரிச்சுவல் சமய சடங்குகளுமே இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லி கல்யாணம் பண்றதுதான் வந்து கந்தர்வ திருமணம். He then promised to return for her after fulfilling his royal duties, giving her a signet ring as a token of his love.
ஸோ அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு கிங் இல்லையா? ஸோ அவரால வந்து ஹெர்மிட்டேஜ்லயே வந்து ரொம்ப நாள் தங்க முடியாது. ஸோ வந்து சொல்லிட்டு போறாரு, எனக்கு வந்து சில கடமைகள்லாம் இருக்கு. இந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வரேன். ஸோ அது வரைக்கும் சிக்னேட்டரி அந்த அரச முத்திரை உள்ள மோதிரத்தை வந்து as a token of love சகுந்தலா கிட்ட கொடுத்துட்டு போறாரு. The king's dilemma. So in this act, the king returned to his palace, but his thought remained with சகுந்தலா. என்னதான் கிங் அவருடைய பேலஸ்க்கு போயிட்டாலும் அவரோட தாட் ஃபுல்லாமே வந்து சகுந்தலா மேலேயே இருக்கு. He confesses his love to his jester and mister, revealing his emotional turmoil. ஸோ இது என்ன பண்றாரு, அவரோட ஜெஸ்டர் அப்படின்னா அரசவையில ஒரு விகட கவி இல்ல வந்து காமெடி பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்டயும் மினிஸ்டர்ஸ் கிட்டயும் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து எமோஷனல் டர்மாயில்னா ரொம்ப வந்து கிங்காவும் அவர் இருக்கணும், ஆஸ் அ பிலவ்டா அவரால வந்து அவங்க லேடி லவ் பிரிஞ்சு இருக்க முடியல. ஸோ இந்த 2 எமோஷன்ஸுமே வந்து அவரை வந்து ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்குது. The audience sees Dushadhana's internal conflict between his duty as a king and his personal desire. ஸோ கிங்காவும் அவர் ரோல் பிளே பண்ணணும், அதே டைம் ஆஸ் அ பிலவ்டா வந்து ஹீ ஷுட் அக்கம்பனி வித் சகுந்தலா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்காரு. Love blossoms. Sakuntala is deeply in love with Dushadhana, longs for his little. ஸோ துஷாதனா எப்படி வந்து சகுந்தலாவோட இருக்கணும் அப்படின்ற ஒரு லாங்கிங்னஸ்ல இருக்காரோ, அதே மாதிரி சகுந்தலாவும் அதே மைண்ட் தாட்ல இருக்காங்க. ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அனுஷ்யா அண்ட் பிரியம்பதா டீஸ் ஹர் பட் ஆல்சோ சப்போர்ட் ஹர். ஸோ அவங்களுக்கு சகுந்தலாவுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அனுஷ்யா அண்ட் பிரியம்பதா. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, சகுந்தலா வந்து டீஸ் பண்றாங்க, கிண்டல் பண்ணிட்டு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. However, lost in thought of her beloved, Sakuntala fails to offer proper hospitality to sage Durvasa, a hot-tempered sage who visit the hermit. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க சகுந்தலாவோட தாட்ஸ் ஃபுல்லாவே வந்து அவங்களோட பிலவட் மேலேயே இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெசன்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சகுந்தலாவோட வீட்டுக்கு வந்து சேஜ் துருவாசா அப்படின்ற ஒரு முனிவர் வருவார். ப்ராப்பர் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு முனிவர் வராங்க அப்படின்னா அவங்கள ப்ராப்பரா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உபசரிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா சகுந்தலா தான் வந்து சுயநிலையிலயும் இல்ல இல்லையா? சோ வந்து சேஜ் துர்வாசா வந்ததையும் அவங்க மறந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஞாபகமுமே இல்லை. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சேஜ் துர்வாசா வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஓகே, எடுத்ததுக்கெல்லாம் சாபம் கொடுத்துருவார். ஸோ இந்த பர்சன் வந்து என்ன பண்றாருன்னா, அஃபெண்டட் பை ஹர் நெக்லிஜென்ஸ். ஸோ வந்து என்னது, நீ வந்து என்ன உபசரிக்காம என்ன அவமதிச்சிட்ட, ஸோ வந்து உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துருவார். அந்த சாபம் என்ன அப்படின்னா, டிக்ளரிங் தட் துஷாதனா வில் ஃபர்கெட் ஹர் கம்ப்ளீட்லி. நீ யாரோட ஞாபகத்துல வந்து எனக்கு எந்த உபசரணையும் பண்ணாம இருந்த, உன்னோட பிலவட் துஷாதனாவோட மெமரிஸ்ல. ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, துஷாதனாவுக்கு உன்னோட எல்லா மெமரிஸுமே கம்ப்ளீட்டா ஃபர்கெட் ஆயிடும், நீ யாருன்னே தெரியாத அளவுக்கு மறந்துடுவாரு அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. However, at the plea of her friends, he softens the curse. plea அப்படின்னா கெஞ்சுற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி, ஐயோ அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஸோ உங்களுடைய சாபத்தை வந்து கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு. saying that king's memory will be restored when he sees a token of their love, the signet. ஸோ அவரு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு, கிங்குக்கு மெமரி எல்லாம் மறந்து போயிடும், ஆனா நீ உன்னோட சிக்னெட் ரிங்க காட்டினா அப்படின்னா அவருக்கு எல்லா மெமரியுமே வந்து அந்த ரீஸ்டோர்ட் ஆயிடும், மறுபடியும் அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. The departure to the palace. Sage Kanwa, though absent during this event, learned Sakuntala's secret marriage through the divine insight. சேஜ் கன்வா அந்த பர்டிகுலர் ஹெர்மிட்டேஜ்ல அந்த ஈவெண்ட் நடக்கும்போது இல்லை அப்படின்னா டிவைன் இன்சைட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முக்காலமும் உணர்ந்த ஞானிகள் இல்லையா, அவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும்.
he bless her and send her to King Dushadana's court. ஸோ என்ன பண்றாரு, பொண்ணை வந்து சரிம்மா நீ வந்து துஷாதனா கோர்ட்டுக்கு போ, அங்க உன்னோட ஹஸ்பண்டை வந்து பாரு, நீ உன்னோட லைஃபை லீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. On the way she accidentally loses the signet ring. ஸோ வந்து விதி வலியது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சகுந்தலா வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து அந்த அரண்மனைக்கு வந்து போகிற வழியில என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சிக்னெட் ரிங்கை வந்து தொலைச்சிடுறாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸை வந்து அவங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ண ஒரு ரிவர்ல வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த சிக்னெட் ரிங் வந்து தெரியாம அந்த ரிவருக்குள்ள விழுந்துரும். Rejection at the court. When Sakuntala arrives at Dushadana's court, the curse takes full effort. துர்வாசா வந்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இல்லையா, அவர் கொடுத்த சாபம் வந்து அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீம் இதுல பழிக்குது. என்ன அப்படின்னா, சகுந்தலா துஷாதனாவோட அரண்மனைக்கு போன உடனே அவருக்கு வந்து அவரால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, இதுதான் சகுந்தலா அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. The king fails to recognize her. துஷாதனாவுக்கு சகுந்தலா யாருன்னே தெரியல. refuses to accept her as a wife. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை எப்படி ஒய்ஃபை அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. சகுந்தலா ஹார்ட் பிரேக் அண்ட் ஹியூமிலியேட்டட். சகுந்தலாவுக்கு வந்து ரொம்ப அப்படி மனசே உடஞ்சு போயிருது. என்ன ஹஸ் சிக்னெட் ரிங் கொடுத்து கல்யாணம் பண்ணாரு, ஹி கிவ் த ப்ராமிஸ், பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி ஃபர்காட் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைஸ் டு ரிமைண்ட் ஆஃப் their love, but without ring she has no proof. ஸோ அந்த சகுந்தலா வந்து ட்ரை பண்றாங்க எப்படியாவது அவருக்கு வந்து என்ன பண்ணிடணும், அந்த பழைய நினைவுகளை வந்து திரும்ப கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு. ஆனா சாபம் கொடுத்தது யாரு, துர்வாசா. ஸோ எந்த இதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அந்த சிக்னெட் ரிங் இல்லாம she can't prove herself. As she prepared to leave in despair, ரொம்ப மன வருத்தத்தோட என்னது சரி போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. A divine voice from heaven intervenes, telling her that her destiny lies elsewhere. Sakuntala is taken away by the celestial force, disappearing from the court. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோர்ட் அந்த அரசவையில வந்து ஒரு டிவைன் வாய்ஸ் வந்து கேக்குது. ஓகேவா, உங்களோட டெஸ்டினி வந்து இது கிடையாது. ஓகேவா, சகுந்தலா இஸ் டேக்கன் அவே பை த செலஸ்டியல் ஃபோர்ஸ். ஒரு செலஸ்டியல் ஃபோர்ஸ், செலஸ்டியல் அப்படின்னா ஒரு தெய்வீக சக்தி வந்து அந்த சகுந்தலாவை அந்த இடத்துல இருந்து மறைய வச்சிருது அந்த கோர்ட்ல இருந்து. The signet ring and realization. A fisherman finds the lost signet ring in the belly of a fish and takes it to the royal court. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபிஷர்மேன் வந்து அந்த தொலைஞ்சு போன சிக்னெட் ரிங்கை ஒரு மீனோட வயிற்றுல இருந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, ஃபிஷர்மேனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஸோ இது வந்து அரச முத்திரை இருக்கிற மோதிரம் மாதிரி தெரியுது, இது அரசவைக்கு கொண்டு போனா நமக்கு ஏதாவது ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்கு கொண்டு போயிடாரு. Upon seeing it, Dushadana memory returns instantly. ஸோ துர்வாசர் வந்து சாபம் கொடுத்தாரு இல்லையா, அந்த அதுக்கு வந்து ரெமெடியும் அவரே சொல்லியிருப்பாரு. அந்த சிக்னெட் ரிங்கை பார்த்த உடனே உன்னோட ஞாபகம் எல்லாம் வந்து மறுபடியும் துஷாதனாவுக்கு ரீஸ்டோர்ட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி when Dushadana get the signet ring, he get all the memories back. He is devastated by his action, deeply regret rejecting Sakuntala. டிவாசனா டோட்டலா வந்து உடஞ்சு போயிருச்சா, வந்து ஒய்ஃபை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டோமே, அப்ப சகுந்தலா வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சகுந்தலாவோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். He longs to reunite with her but finds no trace of her. ஸோ அவரும் என்ன பண்றாரு, எப்படியாவது சகுந்தலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஆனா சகுந்தலா எங்க போனாங்க அப்படின்றதுக்கான ட்ரேஸ் அப்படின்னா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. In the meantime, Dushadana received a divine mission from Indra, the king of gods. He is summoned to help God fight demon. ஸோ இந்த மீன்டைம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது துஷாதனாவை வந்து இந்திரா வந்து கூப்பிடுறாரு. இந்திரா யாரு அப்படின்னா, அவர் தான் கிங் ஆஃப் காட்ஸ், கடவுள்களுக்கு எல்லாம் கடவுள் யாருன்னா இந்திரா தான். ஸோ எதுக்காக அப்படின்னா, கடவுள்களுக்கும் டீமன் அப்படின்னா அது அசுரர்களுக்கும் வந்து ஒரு வார் நடக்கும். ஸோ அதில் வந்து கடவுள்களுக்கு வந்து என்னது உதவி பண்றதுக்காக துஷாதனாவை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இயர்ஸ் பாஸ் while on his celestial mission. அதான் இந்திரா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு துஷாதனா வந்து செலஸ்டியல் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போனார் இல்லையா. ஸோ அங்க என்ன ஆகும் அப்படின்னா,
துஷாதனா arrives at the hermitage of சேஜ் மாரிச்சா. அங்க சேஜ் மாரிஜாவோட பிளேஸ்க்கு வந்து போயிருப்பாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, he is seeing a young boy playing with a lion cub fearlessly. அங்க ஒரு குட்டி பையன் சிங்கக்குட்டிங்களோட வந்து பயமே இல்லாம விளையாண்டுட்டு இருப்பான். த பாய் நேம்டு பரதா. அந்த பையனோட பேர் என்னன்னா பரதா. அந்த பையனோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் திங்க் பண்ணுவார். To his astonishment, he learns that Bharata is his own son, born to Sakuntala. ஸோ ஆச்சரியத்தோட பார்ப்பாரு. தென் அவர் வந்து தெரிஞ்சுப்பாரு, பரதா அப்படின்றது என்னோட ஓன் சன்னு தான், இது வந்து சகுந்தலாவோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. At last, he reunites with Sakuntala, who forgives him after understanding the power of curse. ஸோ சகுந்தலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இவரது துஷாதனா வேணும்னே பண்ணல, துர்வாசா கொடுத்த கர்ஸ்னாலதான் அவருக்கு நடந்துகிட்டாருன்னு சொல்லிட்டு. The family joyfully reunited. The play concluded with happy note and emphasizing fate, love and divine justice. ஃபேட் அப்படின்னா விதியை வந்து எதனாலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி when if you are believing something truly, that will definitely come back to you, then divine justice. So divine justice அப்படின்னா கடவுளோட நீதி. ஸோ இதோட மேஜர் தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் அண்ட் செப்பரேஷன். த பிளே பியூட்டிஃபுல்லி கேப்சர்ஸ் த இமோஷன் ஆஃப் லவ், லாங்கிங் அண்ட் ஈவென்ச்சுவல் ரீயூனியன். ஃபர்ஸ்ட் எமோஷன் வந்து லவ்வை பத்தி சொல்லியிருப்பாங்க, லாங்கிங். ஸோ துஷாதனாவும் சகுந்தலாவும் புரிஞ்சப்போ எப்படியெல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது. தென் ரீயூனியன், ஃபைனலா அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட எமோஷன். தென் ஃபேட் அண்ட் டெஸ்டினி. ஃபேட் அப்படின்னா விதி. டெஸ்டினி, ஃபேட் அண்ட் டெஸ்டினி. ஃபேட்னாலும் விதிதான், டெஸ்டினினாலும் விதிதான். சகுந்தலா அண்ட் துஷாதனா செப்பரேஷன். ஸோ விதியின் வசத்தால வந்து 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, அதே விதியினால 2 பேரும் வந்து சேர்ந்துருவாங்க. தென் இதுல மேஜரா டிவைன் ஃபோர்ஸ் வந்து மேஜர் எஃபெக்டா இருக்கும். தென் ரோல் ஆஃப் டெஸ்டினி. தென் பவர் ஆஃப் மெமரி அண்ட் ரெகக்னிஷன். த டைட்டில் இட் செல்ஃப் எம்பசைஸ் அபிஞான. அபிஞான அப்படின்ற மீனிங்கே என்னன்னா ரெகக்னிஷன் தான் அர்த்தம். ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரி இன் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல வந்து மேஜர் திங் என்ன அப்படின்னா, துஷாதனா வந்து இன்கேஸ் அந்த துர்வாசா கர்ஸ் கொடுக்கல அப்படின்னா, அவங்க அந்த துஷாதனா கோர்ட்டுக்கு போன உடனே வந்து துஷாதனாவும் சகுந்தலாவும் யுனைடெட் 2 பேரும் சேர்ந்திருப்பாங்க. பட் அந்த கர்ஸ், அந்த லாஸ் ஆஃப் மெமரினால இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். அடுத்தது நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. The contrast between peaceful hermitage and royal court represent the balance between nature and civilization. இதுல ஹெர்மிட்டேஜ நேச்சர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ராயல் கோர்ட்டை சிவிலைசேஷன், அதாவது சிவிலைஸ்டு திங்கா கம்பேர் பண்ணியிருக்காங்க. சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரீகம், மனித நாகரீகம் வளருது இல்லையா. தென் மாரல் அண்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. த பிளே எக்ஸ்ப்ளோர்ஸ் டியூட்டி ஆஃப் அ ரூலர். ஸோ இங்க துஷாதனா ஒரு ரூலர், ஒரு கிங்காவும் இப்ப ரோல் பிளே பண்ணியிருப்பாரு, ஆஸ் அ ஹஸ்பண்டாவும் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு, ஆஸ் அ ஃபாதர். இந்த 3யுமே கரெக்டா வந்து பிளே பண்ணியிருப்பாரு. ஆஸ் அ ரூலரா வந்து அவர் என்ன பண்ணணும், ஒரு கண்ட்ரிய வந்து கைட் பண்ண வேண்டியது அவரோட மேஜர் ரோல். ஸோ அதனால அவர் சகுந்தலாவை பிரிஞ்சு போயிருக்காரு. அதே மாதிரி சகுந்தலாவுக்கு வந்து தப்பா புரிஞ்சு நம்ம அவங்கள திட்டி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணி அவங்கள தேடி மறுபடியும் வந்து ரீயூனைட் ஆயிடுப்பார் ஆஸ் அ ஹஸ்பண்டா. அதே மாதிரி பரதாவை வந்து கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ இந்த பையனை பார்த்தா வந்து ஒரு ராயல் குவாலிட்டி இருக்கே, யாரு என்னன்னு தெரிஞ்சு உண்மையாலுமே வந்து அது நம்மளோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஃபைனலா ஹோல் த ஃபேமிலி ஆர் யுனைடெட். Then finally conclusion. Kalidasa's poetic brilliance and deep emotional insight make Abhinyana Sakuntala one of the great works of classical Sanskrit literature. ஸோ காளிதாஸோட பொயட்டிக் பிரில்லியன்ஸ், அவரோட பொயட்டிக் பிரில்லியன்ஸ் அண்ட் டீப் எமோஷனல் இன்சைட், இது ரெண்டுமே, இந்த 2 விஷயமுமே அபிஞான சகுந்தலத்தை வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க் இன் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்ற பிளேஸ்க்கு கொண்டு வரதுக்கு இம்பார்ட்டன்ட். தென் அதே மாதிரி இவரோட ஒர்க்ஸ் வந்து மேஜரா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இட் கிரியேட் அ ஹியூஜ் பிளேஸ் இன் லிட்ரரி ட்ரெடிஷன் வேர்ல்டு வைட். அதாவது வேர்ல்டு வைட்ல இருக்கிற லிட்ரேச்சர்ல ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸை செக்யூர் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, காளிதாஸாவோட பொயட்டிக் பிரில்லியன்ஸும்
டீப் எமோஷனல் இன்சைட்ன்னு தான்.